சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். சுந்தரரோட மனம் தெரிய வச்ச அந்த பெண் வேற யாரும் இல்ல. அவருக்கு இதுக்கு முன்னாடி கைலாய வாழ்க்கையில அவர் மனசு தெரிய வச்ச அந்த இரு பெண்கள்ல ஒருவரான கமலினி தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த கமலினி இப்போ திருவாரூர்ல கோயில்களுக்கெல்லாம் கோயிலாக விளங்கும் திருவாரூர்ல ஒரு கன்னிகையர் குலத்துல பிறந்திருக்காங்க. அந்த குலத்துல எப்படி வாழ்வாங்கன்னா, சிவபெருமானுக்கு மட்டுமே தொண்டு செஞ்சு திருமணமே செஞ்சு கொள்ளாம இருப்பாங்க. அப்படி ஒரு குலத்துல பிறந்திருக்காங்க. அவர் பறவையாருன்ற பேர்ல வாழ்ந்து வராங்க. பறவையார் எப்படி வாழ்ந்து வராங்கன்னா, அவங்க கனவுலையும் நனவுலையும் சரி, பகல் இரவும் சரி, எப்பயுமே சிவபெருமானை தவிர்த்து வேறு யாரையுமே நினைக்காத ஒருத்தவங்களா வாழ்ந்து வராங்க. பறவையார் எப்படின்னா, சிவபெருமானோட வழிபாட்டிற்கு மலர்களை பறிச்சுட்டு வர்றதும் கட்டி எடுத்துட்டு வரணும் திருவாரூர் ஈசனுக்கு காலையிலையும் மாலையிலையும் கொடுத்துட்டு, அப்படி வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட காலை உணவையும் இரவு உணவையும் எடுத்துக்கொள்ற மாதிரி அவங்க வாழ்ந்து வராங்க. அப்படி பூமாலை சாத்த அந்த பறவையாரை பார்த்துதான் நம்ம சுந்தரர் இன்னைக்கு காதல் வயப்பட்டிருக்கார். சரி, சுந்தரர் எப்படி ஆனார்னு பார்த்தோம். இப்ப பறவையார் என்ன ஆனாங்க அதை பார்ப்போமா? இப்படி திருமண கோலத்துல இருந்த சுந்தரரை பார்த்து பறவையாருமே மனசு தெரிஞ்சு காதல் வயப்பட்டு நிக்கிறாங்க. பறவையார் கனவுலையும் நனவுலையும் சரி, சிவபெருமானை தாண்டி யாரையுமே நினைச்சது இல்லை. எதனாலுமே அவங்க மனசு இந்த மாதிரி தெரிஞ்சதே இல்லை. ஆனா சுந்தரரை பார்த்தோன்னே அவங்க மனசு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க மனசுல நாணம் வருது. கடவுளை மட்டும் நினைச்சிட்டு இருந்த அந்த மனசுல இப்ப பக்தி விலகி காதல் உள்ள வருது. சரி, பறவையார் அப்ப யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவர் முருகப்பெருமானா இருப்பாரோ? அப்படி முருகரா இருந்தா அவருக்கு 6 முகமும் இல்ல, 12 கையும் இல்ல. சரி, அப்ப முருகரா இருக்காது. ஒருவேளை இவர் மன்மதனா இருப்பாரோ? மன்மதனா இருந்தா அவர் முகம் கருப்பா இருக்கும். அதே மாதிரி அவர் மனைவிய ரதியை தவிர்த்து வேற யாருமே சிந்தையிலுமே அவர் நினைக்க மாட்டார். சரி, அப்ப மன்மதனும் இல்ல. ஒருவேளை இவர் வானுலகில இருந்து வந்த கந்தர்வனா இருப்பாரோ? அப்படியே கந்தர்வனா இருந்தா அவங்களோட கால் தரையில படாது. அப்புறம் அவங்க மாலையை வாடாம இருக்கும். ஆனா இவரோட கால் கீழே பட்டிருக்கு. அப்புறம் அவங்க மாலையுமே வாடி இருக்கு. அதே மாதிரி கந்தர்வர்கள் சிவபக்தியை அவங்களோட சிந்தையிலுமே நினைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க நினைச்சாலுமே அவங்களால என் மனசு தெரிய வைக்க முடியாது, தெரிய வைக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அப்ப எதனால என் மனசு இப்படி தெரிஞ்சது? எதையுமே கண்டு உறுதி கொலையாது என் மனசு இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. ஆனா இவங்க நம்ம வழிபடுற திருவாரூர் ஈசனோட திருவாரூர் பெற்ற ஒரு உயர்ந்த சிவனடியார தான் இருக்க முடியும். அப்படி ஒரு சிவனடியாரால மட்டும்தான் என் மனசை இப்படி திரிக்க முடியும் அப்படின்றத உணர்றாங்க. இத மாணிக்கவாசக பெருமானும் அவரோட திருவம்பாவையில குறிப்பிட்டு இருக்காரு. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ் பணிவோம், அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்த சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதனால பாவையார் சிவனடியாராகிய சுந்தர பார்த்ததும் ஈசன் இருந்த உள்ளத்துல இவர் யாரோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவங்க வீட்டுக்கு போறாங்க.